வானதி ரொம்ப சந்தோஷமாக எங்கள் பாண்டியோடைய வீட்டுக்கு ஓடி வராங்க. பாண்டி வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது, பாண்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்ல, என்ன வானதி காலையிலேயே ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கானே எங்கள் பாண்டியும் கேட்குறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வானதி கிட்டே கேட்கும்போது, ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் வானதி சொல்கிறாங்க, வீட்டில் எனக்கு பாண்டியை கல்யாணம் பண்ணி வைக்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு என்னுடைய மாமா வந்திருந்தார். அவர் தான் என்னுடைய கல்யாணத்தை பற்றி பேசினார். அதனால் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பாண்டியும் நல்ல பையன்தான், இப்படி அவன் ஊர் முழுக்க பாண்டியும் அவனும் 2 பேரும் சுற்றிட்டு இருக்கிறது ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. இனி வேறு எவன் கையிலையும் இவளை பிடிச்சு கொடுக்க முடியாது. அதனால அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட, அடேங்கப்பா உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு அங்கே பல்லவன் கேட்க, ஆமாம் பல்லவா எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. இனி தாராளமாக இந்த வீட்டுக்கு வருவேன் போவேன், பாண்டி கடைக்கு வருவேன் போவேன். இனி எங்கள் அம்மா அப்பா என் அண்ணன் கூட என்ன எதுவும் சொல்ல முடியாது. என் அண்ணனே வாய் அடைச்சு போய் நின்னான் தெரியுமா. அவனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சிரிப்பாக வந்துச்சு. என்னால் எங்கள் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அப்பாவும் என் கல்யாணத்தை பற்றி இங்கே முடிவு பண்ணிட்டாரு. சீக்கிரமாகவே ஒரு நல்ல நாள் பார்த்து என்னைய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக இங்கே பேசவும் வருவார். அதனால் நீயும் நல்ல விதமாக எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசணும், சரியா? பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப என் அண்ணன் கிட்டேயோ அம்மா அப்பா கிட்டேயோ சண்டை போட்டுட்ருக்காத. அப்புறம் நம்ம கல்யாண விஷயத்தை பற்றியே யோசிக்காமல் போயிடுவாங்க. என்ன பாண்டி சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்ல, சரிதான் வானதி, ஆனால் என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம அப்படின்னு சொல்ல, உன் அண்ணனுக்கு தான் இந்த சந்தாவை பிடிச்சிருக்கேன். அதனால் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிற அதே நாளையில் கூட உன் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா ஏன் கல்யாணத்துக்கு இப்போ என்னப்பா அவசரம்னு சொல்ல, என்னன்னு நீங்கள் உங்கள் தம்பி சோழனே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்போ நானும் பாண்டியுமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் என்ன உங்களுக்கு வயசாகலன்னு கேட்டுட்ருக்கீங்க? இங்கே பாருங்கண்ணே, இன்னைக்கு எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கீங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணணும். என்ன பாண்டி நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு இங்கே கேட்குறாங்க வானதியும். இங்கே பாண்டியும் அவங்க அண்ணனால் அதெல்லாம் சம்மதிச்சிருவாங்க. நீங்கள் சீக்கிரமாகவே சந்தாக்கிட்டையும் உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் பேசி சம்மதத்தை வாங்குங்கன்னு அப்படின்னு இங்கே வானதியும் சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு சேர நிற்கவும் செய்கிறாரு. நிலாவும் சோழனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே கங்க்ராச்சுலேஷன் கூட கொடுக்குறாங்க. வானதி அதெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாலும் இங்கே இன்னொரு பக்கம் ஒரு பயம். என்னன்னா இந்த வீட்டுக்கு வாழ வந்துட்டோன்னா இந்த வீட்டில் நம்ம தங்குறதுக்கு இடம் எங்கே இருக்குது? இருக்கிறது 2 ரூமும் 1 ஹாலு. இந்த 2 ரூமில் 1ல் இவங்க இருக்காங்க. இன்னொன்று சேரனானாக்க கல்யாணம் ஆகிடும். அப்புறம் நானும் இவனும் எங்கே போய் தங்குறதுன்னு யோசிக்கிறாங்க. நான் ஒன்று கேட்பேன், இதில் தப்பாக எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் ஒன்றும் பொய்யா தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ்கிற இந்த மாதிரி நடிக்க வந்திருக்கீங்க. பின்ன எதுக்கு உங்களுக்கு தனி ரூமு? எனக்கும் பாண்டிக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிடும். அப்புறம் சொந்தமாக ஒரு வீடு இருக்குன்ற ஒரு காரணத்தோட தான் இந்த வீட்டில் எனக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்கள் வீட்டில் சம்மதிக்கவும் செய்கிறாங்க. என் அண்ணனே ஒத்துக்கலைனாலும் இந்த வீட்டுக்காகனாலும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கு உங்கள் ஒரு ஆளுக்கு எதுக்கு ரூமு? நீங்கள் வெளியே கூட போய் தங்கிக்கலாமே. எத்தனையோ ஹாஸ்டல் இருக்குது, அங்கே கூட நீங்கள் போய் தங்கிக்கலாம். எனக்கும் பாண்டிக்கு கல்யாணம் ஆகிட்டா நாங்கள் அந்த ரூமில் தான் இருப்போம். அப்புறம் சேரன் அண்ணாவுக்கும் அந்த சந்தாவுக்கு கல்யாணம் ஆகிட்டா அவங்க அந்த ரூமில் இருப்பாங்க. பல்லவன் இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ரூமை கட்டிடலாம். என்ன நான் சொல்கிறது சரிதானே? ஏன்னா சோழனுக்கு தான் இங்கே நிஜ கல்யாணம்னு ஒன்று நடக்கவே இல்லையே. என்ன பாண்டி, நான் அதனால் இந்த ரூம் விஷயத்தில் நான் முதல்லையே முன்கூட்டியே ஒரு முடிவு எடுத்துறது சரியாக இருக்குன்னு தோணுது. அதனால தான் அதை பற்றி பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு இங்கே வானதியை பார்த்து பாண்டி கேட்குறாங்க. நான் சரியாக தான் பாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு உடனே வானதி இங்கே நிலாவை பார்த்து, கொஞ்சம் நீங்கள் முன்கூட்டியே இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வசதியாக இருக்கும்னு சொல்ல, யார் வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு யாரை பார்த்து இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு வெளியே நின்றுட்டுருக்க நடேசன் உள்ளே வராங்க. நான் என்ன தப்பாக பேசிட்டேன்? சரியாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு நீங்கள் இவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இந்த வீட்டில் தான் இருக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒன்றும் உண்மையே கல்யாணம் பண்ணிட்டு வரலையே, பொய் கல்யாணம் தானே பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, உன்னையை பொறுத்த வரைக்கும் அது பொய் கல்யாணமாக இருக்கலாம். இந்த வாழை வந்து நிலாவுக்கே இது பொய் கல்யாணமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த வீட்டில் நிலா இருந்துகிட்ருக்கா. நிலா மட்டும் இல்லைனா இந்நேரம் நாங்கள் எல்லாருமே ஹோட்டலில் தங்கியிருக்கணும். இப்போ வீடு கிடச்சோன்னு
உங்கள் ஆத்தாலும் அப்பனும் ஒரு பேச்சு பேசுகிறாங்களே, இந்த வீட்டுக்கானாலும் நம்ம பொண்ணை அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு. அப்புறம் அவங்க ஹோட்டலில் தங்கியிருந்தா அதை பற்றி கூட பேசியிருக்கவே மாட்டாங்க. இப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இங்கே வந்து நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நிலா தான் முக்கியம். நிலாவை இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு முதல்ல உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு நடேசன் சொல்ல, என்ன பாண்டி நீ பார்த்துக்கிட்டே இருக்க? உங்கள் அப்பா என்னை என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காரு, அவரே இந்த வீட்டில் தெண்டமாக தானே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது வானதி அடிக்க கையை ஒங்கிடுறாங்க. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இந்த வீட்டுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் நீ இதுக்கு பேசுகிறேன்? உங்கள் அப்பாவை பற்றி நான் ஏதாவது தப்பாக பேசின உன்னால் தாங்கிக்க முடியுமா? அது போல தான் எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. எங்கள் அப்பாவை பார்த்து நீ இப்படி பேசுகிற அப்படின்னு உடனே பாண்டி கையை ஒங்குறாங்க. இதெல்லாம் பார்த்த நடேசனுக்கு தன் பசங்க தனக்காக பேசுகிறத நினச்சி சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இந்த வானதி பேசுனதை நினச்சி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே சேரனு, என்னப்பா இப்படி வாய விடுறேன்னு சொல்ல, இல்லைன்னா வந்தேன்னு சொல்ல, போதும் இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க வேண்டாம். உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இந்த வீட்டுக்கு என்னை கேட்டு இங்கே வந்தாலும் கூட, அப்பா சாமி ஒரு பெரிய கும்பிடா போட்டு உங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எதுவுமே வேண்டாம், இதோட எல்லாத்தையும் முடிச்சு போன்னு சொல்லி அனுப்பி தான் வைப்பேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இந்த வீட்டில் வச்சு வாழ்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமானதே, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எங்கள் பாண்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட வானதியுமே அதிர்ந்து போக உடனே நடேசன் சொல்கிறாங்க, நிலா இந்த வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த கொலை சாமிமா, அவ எனக்கு பொண்ணு மாதிரி. இந்த வீட்டில் அந்த பொண்ணு இல்லாமல் எதுவுமே நகராது. அந்த பொண்ணு சொன்னாதான் உனக்கும் பாண்டிக்குமே கல்யாணமே நடக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க? எல்லா ரிஸ்க்கும் எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த உயில் பத்திரத்தை எடுத்து எல்லாம் முன்னாடி நிரூபித்து இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சதே இதோ நிலாவும் என் பையன் சோழனும் தான். இப்போ நீ என்னடானா அவங்களே வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நடேசன்னு சொல்கிறாங்க. வானதி அமைதியாக கேட்டுட்டு நிற்க, இங்கே பாரு வானதி, இந்த வீட்டில் எல்லாரும் இப்படி தான் இருப்போம். உனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்குன்னா நீ வாழ்கிறதுக்கு தயாராக இருந்தனா மட்டும் வா. நீ இஷ்டப்பட்ட மாதிரி இந்த வீட்டை மாற்றணும்னு நினச்சினா அது நடக்காது. அப்படி இருக்கணும்னா அது உங்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்க முடியும். நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு எங்கள் பாண்டி சொல்லும்போது வானதி ரொம்ப கோவத்தோடு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. சேரன் பார்த்துட்டு, டேய் அது கூச்சிட்டு போகுதுடான்னு சொல்ல, போடுன்னு எத்தனை நாளைக்கு தான் என்னால் பொறுமையாக பொறுத்து போக முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்க்குறாங்க. நிலாவும் சாரியை நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இல்லை பல்லவா, இல்லை பாண்டி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் உள்ளே போகிறாங்க. நிலா யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது சோழன் உள்ளே வராங்க. ஏங்க அந்த நிலா அந்த வானதி பேசிட்டு போனதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. அப்புறம் திருதிப்புன்னு நம்மளால் யாருக்கும் கஷ்டம் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்டலில் தங்குறதை பற்றியெல்லாம் யோசிச்சிடாதீங்க. நம்ம இந்த வீட்டையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு யோசிப்போம். இந்த பாண்டிக்கு கல்யாணம் ஆகும், சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகும், எக்ஸ்ட்ரா 2 ரூம் தானே தேவைப்படும், அதை பார்த்துக்கலாங்க. இனிமேல் இந்த வீட்டில் தான் நம்ம என்ன வேலை வேணாலும் பார்க்கலாமே, அதைத்தான் யாராலையும் எதையுமே சொல்ல முடியாது. நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படாமல் இருங்கங்க அப்படின்னு சோழன் ஆறுதல் சொல்கிறத கூட நிலாவுக்கு ஒரு வகையில் பிடிச்சிருக்க தான் செய்தேன். இங்கே சோழன் சொன்னதை கேட்டு நிலாவும் அமைதியாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வானதி வருத்தத்தோடு வீட்டை விட்டு வெளியே போனாலும் பாண்டிக்கு மனசுக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது. இத்தனை நாளாக அவள் பேசினதை நம்ம கேட்டுட்டு இருந்தோம், இனிமேல் நம்ம பேசினதை கேட்டு அவள் திருந்துறாளா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வானதியை நினச்சிட்டே போகிறாங்க. இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே நம்மளை வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு தப்பாக பேசிட்டோம். என்னை விட அந்த நிலா எப்படி அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவமாக போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் அந்த வானதியும் வீட்டை விட்டு போயிட்டுருக்காங்க.